Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 543 part 1. ஓபன் பண்ணா 12 வருஷத்துக்கு முன்னாடி கிராண்ட் லைன்ல காட்டுறாங்க. கோவாலாவோட ஹோம் டவுனுக்கு போக தேவையான இட்டர்னல் போஸ் ஒரு வழியா சன் பைரட்ஸ்க்கு கிடைச்சாச்சு. சோ அதனால எல்லாரும் அவளை சந்தோஷமா கொண்டு போய் விட போறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தால இப்போ ஒரு பொண்ணோட ட்ரெஸ் போட்டு விட்டு பொண்ணு மாதிரியே ஹேரை மாத்தி வச்சிருக்கானுங்க. முன்னாடி வந்தப்போ எப்படி இருந்தாலும் அதை இப்ப கம்பேர் பண்ணா டோட்டலாவே மாறியாச்சு. ஆக்சுவலா நார்மலா இந்த மாதிரி எல்லாம் அவ ட்ரெஸ் போடவே மாட்டாளாம். இது அப்படியே அவ கூச்சப்பட்டுக்கிட்டே சொன்னோன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. என்ன இப்படி ஒரு ஹியூமன் பொண்ணு இங்க இருக்கிறது நம்ம அர்லாங்குக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் மட்டும் அவளை கண்டுக்காம எங்க ஆச்சு நின்று இருப்பான். ஹச்சி என்ன சொல்லுவான், உனக்காண்டி தான் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் நாங்க கொண்டு வந்தோம். உனக்கு பண்ணியிருக்க ஹேர் கட்டு நீ இப்ப இருக்க நிலைமையை பார்க்கும்போது உங்க அம்மா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. அம்மா அப்படியான்னு சந்தோஷமா கேட்டுட்டு டப்புன்னு போய் தொடக்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் பார்த்து பதறுவாங்க, என்ன இவன் மறுபடியும் போய் தொடக்க ஆரம்பிச்சிட்டாளேன்னு. ஹச்சி இருந்துட்டு உனக்கு என்ன பண்ணுன்னு தெரியலனா உடனே இப்படி போய் வேலை செய்யாத, இது ஒன்னும் மரி ஜாய்ஸ் கிடையாது. அதனால அவளை நார்மலா இருக்க சொல்லுவான். பட் இருந்தாலுமே அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே தொடச்சுக்கிட்டே இருப்பான். அந்த டைம் அங்க இருந்த அலாதீன் அவளை கொஞ்சம் தனியா விடு, அவளுக்கு டைம் தேவைமா. ஏன்னா அவ மாட்டி சிக்கி சின்னாபினமான இடம், ரொம்ப கொடூரமான இடம். அதுல இருந்து வெளியில வரணும்னா கொஞ்சம் டைம் தேவைதானே. சொல்ல போனா இந்த ஷிப்போட டாக்டர் இந்த அலாதீன் தான். இப்படி அவன் சொன்ன கேட்ட அர்லாங்கு, பரவாயில்லையே அந்த பொண்ணை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கியே, நீயும் அடிமையா இருந்ததுனாலயான்னு ஒரு மாதிரி கேவலமா பேசுவான். அதோட விட்டா பரவாயில்லையே அவனை பயங்கரமா உசுப்பேத்தி விடுவான். என்னன்னா இந்த அலாதீனை அடிமைப்படுத்தி வச்சிருந்தது ஹியூமன்ஸ் தான். இப்போ உன் கையில ஒரு ஹியூமன் குழந்தை மாட்டி இருக்குது, பேசாம அவளை போட்டு தெளிய வேண்டியதானே, எதுக்கு வச்சுக்கிட்டுங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஃபிஷர் டைகருக்கு செம்ம காண்டாயிரும். அர்லாங்கு வாயை மூடிட்டு இல்லன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவான் பாரு. அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அந்த குழந்தைகிட்ட போய் உங்க அம்மா உனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க, உண்மையை சொல்லு, எங்களை மாதிரி ஃபிஷ்மேன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப கேவலமா தானே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவனே லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் சொசைட்டியே மொத்தத்துல இப்படித்தான், அவங்கள தான் உலகத்திலேயே பெஸ்ட்னு நினைச்சுக்கிறாங்க. சொல்ல போனா அவங்க குழந்தைகளையுமே இப்படித்தான் ஸ்பாயில் பண்ணி வளர்க்குறாங்க. இது என்னைக்குமே எப்பவுமே எந்த ஜென்மத்திலையும் அழியாத ஒண்ணு. அப்படி இதை தடுக்கணும்னா ஒருத்தர் இன்னொருத்தர் அழிச்சுதான் ஆகணும். ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க செயல் பண்ணி ஒவ்வொரு இடமா போகும்போதெல்லாம் இவங்களை மத்தவங்க பாக்குற விதமே வேற மாதிரி தான் இருக்கும். பெரிய பெரிய ஆளுக பதறுவானுங்க, பொண்ணுங்க குழந்தைங்கன்னு எல்லாருமே நடுங்குவாங்க. ஃபிஷ்மேன்ஸை பார்த்தாலே அவங்களுக்கு அசிங்கமா இருக்குது. நம்ம பாஸ் மட்டும் அங்க இல்லன்னா நான் கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிருப்பேன்னு கூட எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பான். எல்லாருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அத்தனை பேர் இவங்களை அவாய்ட் தானே பண்றாங்க. அப்பதான் நம்ம ஜிம்பை இடையில பூந்து எல்லாருமே அப்படி இல்ல, ஒரு சில பேர் தான் அப்படி இருக்காங்க, முதல்ல அதை புரிஞ்சுக்காமா. நம்ம ஜிம்பைக்கு இவன் மத்தவங்களை பார்க்கும்போது இவனுக்கு பயமா இருக்குமாமா. இப்படி அவன் பேச ஆரம்பிச்ச உடனே அர்லாங்கால எதுவும் பேச முடியல. அவன் நேரா போய் கோவாலா கிட்ட உட்காந்துக்கிட்டு நாங்கெல்லாம் பைரட்ஸுங்கன்னு பயப்படுறியா இல்ல வேற எதுக்காச்சும் பயப்படுறியா, நீ ஏன் சொல்லுன்னு கேட்ட உடனே நீங்க எல்லாருமே ஃபோல்க்கும்பா, அதாவது இவங்க எல்லாருமே ஃபிஷ்மேன்ஸ் ஆமா, உங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதான் எனக்கு பயமா இருக்குதும்பா. அப்பதான் நம்ம ஜிம்பைக்கே மைண்ட்ல ஏறும். அப்படின்னா ஒருத்தங்களை பத்தி நமக்கு தெரியலன்னா அவங்கள பார்த்தா பயம் வரதான் செய்யும். யோசிச்சு பார்க்கும்போது எப்பவுமே குயின் என்ன சொல்லுவா, இந்த மாதிரி நம்ம பார்த்த ஹியூமன்ஸ் எல்லாருமே ரொம்ப கெட்டவங்க, அவங்கள நிறைய நல்லவங்க இருக்காங்க, ஆனா இன்னுமே நம்மளுக்கு அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியல, அதனாலதான் நமக்குள்ள இவ்வளவு வேறுபாடு, சோ நம்ம பழகி பார்த்தாதான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஒருத்தங்களை பத்தி முழுசா தெரிஞ்சாலே போதும், அவங்கள பத்தின பயம் போயிடும். இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹச்சி என்ன பண்ணுவான், கோவாலா கிட்ட ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருவான். எப்படின்னா அவன் 6 கையில ஒரு கையில ஒரு முத்து வச்சிருப்பான், அது எந்த கைன்னு கரெக்டா சொல்லும். அந்த பொண்ணு சீரியஸா விளையாட ஆரம்பிச்சிருவா, ஆனா தப்பா சொல்லுவா, எல்லாத்துக்கும் சிரிப்பா வரும். இப்படி எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கோவாலா கேட்ட ஒரு கேள்விதான் நம்ம ஜிம்பைக்கு ஏன் இவ்வளவு வேறுபாடு வெறுப்புன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. அப்ப என்ன கோவாலா கூட சும்மா ஜாலியா எல்லாம் டிராவல் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு இவங்களுக்காண்டி படாத பாடுபட்டு வேலை பார்ப்பா, ஆனா அவனுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவானுங்க. உதாரணத்துக்கு அவ வெயிட் தூக்குனா பின்னாடி இருந்து இவனை தூக்கி பிடிச்சுக்குவானுங்க. கடல்ல ஜாலியா டிராவல் பண்றது அப்படி இப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நம்ம கோவாலா ஃபிஷ்மேன்ஸ் கூட நல்லாவே அட்டாச் ஆக ஆரம்பிச்சிட்டா. சொல்ல போனா அவங்க கூடவே உட்கார்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டா. அது மட்டும் இல்லாம இந்த ஷிப்ல இருக்க அத்தனை பேத்துக்குமே கோவாலாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, எக்ஸப்ட் இந்த அர்லாங்க தவிர. இப்படியே சில பல நாட்கள் நல்லபடியா போகுது. ஒரு வழியா இவங்க அந்த ஃபுல் ஷவுட் ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அதுதான் கோவாலாவோட ஐலாண்டு. அவளுக்கு அந்த ஐலாண்ட பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா அவங்க அம்மாவை பார்க்க போறாளே. ஆனா இவ விட்டுட்டு போறான்னு தெரிஞ்ச உடனே சன் பைரட்ஸுங்க அத்தனை பேரும் கதறி கதறி அழுவானுங்க. ஐயோ கோவாலா போகாத, நீ எங்க கூடவே இருந்துரு, நீ இவ்வளவு நல்ல பொண்ணா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு, எங்களால தாங்க முடியலன்னு. அந்த குட்டி பொண்ணு ஃபிஷ்மேன்ஸ்ல ஏகப்பட்ட நல்லவங்க இருக்கீங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், நல்லபடியா போயிட்டு வாங்க, குட் பைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவா. இங்க அர்லாங்குக்கு சுத்தமா பிடிக்கல, கொல்ல கான்ல நின்னுட்டு இருப்பான். சரி ரைட் அனுப்பி வச்சாச்சா, அவ போட்டுன்னு விடல. நம்ம ஃபிஷர் டைகர் தான் அவளை வீட்டுல கொண்டு போய் சேர்க்கணும்னு அவளை கூட்டிட்டு அப்படியே போவாரு. கோவாலா என்ன பண்ணுவா, குடு 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 குடுன்னு ஓடி வந்து கையை பிடிச்சுக்குவா. அவரு தலையை தடவி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போவாரு, மறுபடியும் வந்து கையை பிடிச்சுக்குவா. விடு விடுன்னு விட சொன்னாலும் விட மாட்டா. அப்படின்னா என்ன, ஃபிஷ்மேன்ஸ் மேல இருந்த பயம் போயிருச்சு, அவங்க மேல பயங்கரமான நம்பிக்கை, கண்டிப்பா நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க, பத்திரமா பாத்துக்குவாங்கன்னு. சரி ரைட் குட்டி பொண்ணு ஆசைப்படுறான்ட்டு அவருமே அப்படியே கூட்டு போவாரு. என்ன இது ஃபிஷர் டைகருக்கு
எல்லாருக்குமே ஒரு புது ஃபீலிங்கா இருக்குது. அதே நேரம் இங்க கப்பல்ல பஞ்சாயத்து. அர்லாங் என்ன சொல்லுவான், கண்டிப்பா அவ பெரிய பொண்ணா மாறினதுக்கு அப்புறம் மத்தவங்கள மாதிரியே ரொம்ப கொடூரமா தான் மாற போறா, நீங்க வேணா பாருங்கப்பா. உடனே மிச்சவனுங்க எல்லாம் அவனை திட்டுவானுங்களா, ஜிம்பை தான் அதுக்கு மேல வண்ட வண்டியா திட்டுவான், வாய முறா அர்லாங் எரும மாடுன்னு. அவன் உடனே என்ன ஜிம்பை 3 வருஷத்துல இப்படி மாறிட்ட, நல்லா யோசிச்சு பாரு, அந்த குட்டி பொண்ணு போய் மக்கள்கிட்ட ஃபிஷ்மேன்ஸ் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இது எப்படி தெரியுமா இருக்கு, ஒட்டகையுமே கூட்டத்துக்கு நடுவுல போய் புலம்புன்னு புலம்பி தள்ளி எவருமே கண்டுக்காம போவாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. அவ சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, இந்த குட்டி பொண்ணு சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. எதுக்கு இந்த வேண்டாத வேலைங்கிற மாதிரி சொல்லும் போது எல்லாத்துக்குமே லைட்டா பீதி ஆகும். ஏன்னா ஃபிஷர் டைகரை தேவையில்லாம அந்த அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அதனால அந்த டைம் அந்த ஐலாண்ட்ல இருக்க ஒரு டவுனுக்குள்ள காட்டுறாங்க. அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், கோவாலா திரும்பி வந்துட்டான்னு. அதுலயே அவங்க அம்மா எல்லாம் கதறி கதறி அழுவாங்க. இவ்வளவு நாளா சேர்த்தி வச்ச அழுகை எல்லாத்தையுமே கோவாலா அவங்க அம்மா கிட்ட போனோன்னு மொத்தமா உட்காந்து அழுவா. அதை பார்க்கும்போது ஃபிஷர் டைகருக்கு செம ஹாப்பி. அவனை பார்த்த மக்கள் ஐயோ இவன் ஃபிஷ்மேன் ஆச்சு அப்படி இப்படின்னு பதறுவாங்க. சின்ன பசங்க கூட ஃபிஷ்மேனா இருக்கிறதுனாலே அவன் கெட்டவன் தானேங்கிற மாதிரி கேட்பான். ஆனா ஃபிஷர் டைகர் அதை எல்லாத்தையும் கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போவாரா. இங்க கோவாலாவோட அம்மா அடிமையா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டியாமான்னு கேட்பாங்க. கோவாலா என்ன சொல்லுவா, செலஸ்டியல் டிராகன்ஸ் மாதிரியே எல்லாருமே இல்ல, நான் கூட ஃபிஷ்மேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, கேடு கெட்டவங்க, ஏன் அப்படி இப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் நல்லா கையில மாட்டவனே நீ கொன்றுவாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நீ நல்லபடியா பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாளா. அது நீ சின்ன பொண்ணு ஒன்னு அப்படி பாத்துக்கிட்டாங்க, இல்லன்னா போட்டு தள்ளி இருப்பாங்கன்னு சொல்லுவா. ஐயோ மம்மி இல்ல, எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும், நான் அவங்க கூட தான் இருந்தேன். அங்கிள் டைகர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, நீங்க மட்டும் அவங்க கூட வாழ்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படி இப்படின்னு பெருமையா சொல்லுவா. அவங்க அம்மாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஃபிஷர் டைகர் அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கோவாலா கூப்பிட்டு, உங்க சத்தியத்தை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நல்லபடியா போயிட்டு வாங்க, நான் என்னைக்குமே உங்களை மறக்க மாட்டேன், அச்சியும் மறக்க மாட்டேன், அலாதீனையும் மறக்க மாட்டேன், ஏன் சன் பைரட்ஸ்ல யாரையுமே மறக்க மாட்டேன், என் வாழ்க்கை முழுக்க உங்களை ஞாபகம் வச்சிருப்பேன், ரொம்ப நன்றின்னு சொல்லி அழுதுகிட்டே அனுப்பி வைப்பா. அந்த சந்தோஷத்திலேயே நம்ம தலைவர் அப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரை நோக்கி ஏகப்பட்ட கன்கள், ஐ மீன் கன்னு. அப்ப நம்ம ஃபிஷர் டைகரோட கண்ணை பார்க்கணுமே, அடங்கொக்க மக்கான்னு வீதியில நிப்பாரு. என்னடா நான் நேவி ஆளுங்க சுத்தி வளைச்சிட்டானுங்கோ, இவன் தான் ரியர் அட்மிரல் ஸ்ட்ராபெரி, ஆனா மண்டைய பார்த்தா நம்ம வில்லுப்பட வடிவேலு மாடசாமி மாதிரி இருக்குது. ரைட், மொத்தத்துல ரவுண்ட் கட்டிட்டாங்க. இவன் இந்த ஐலாண்டுக்கு வரான்னு சொல்லி யாரோ ஒருத்தர் இங்க இருந்து இன்ஃபார்ம் பண்ணாங்களாமா. நான் மரி ஜாய்ஸ்ல இருந்த எல்டர்ஸ் எல்லாம் இவனை ஸ்டாப் பண்ணா பஞ்சாயத்து வரும்னு அவங்க சொன்னாங்க. பட் இருந்தாலும் ஸ்டாப் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம செலஸ்டியல் டிராகன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இவன் ரிலீஸ் பண்ணிட்டான்ல, அதனால இவனை கைது பண்ண போறாங்களாமா. ஃபிஷர் டைகர் கேப்டன் ஆஃப் சன் பைரட்ஸ், உன்னை நான் இங்கேயே காலி பண்ண போறேன்பா. இந்த டைம் ஃபிஷர் டைகர் கோவப்பட்டு லுக் விட்டுட்டு இருக்காரா இல்ல வீதியில லுக் விட்டுட்டு இருக்காரானே தெரியல. கோவப்படுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா அத்தனை கண்ணு இருக்கும் போது இதுக்கு நடுவுல கோவப்பட்டாருன்னா கண்டிப்பா சுடத்தான செய்வானுங்க. சோ டம்முன்னு பயங்கரமா ஃபிஷர் டைகரை சுட்டு தள்ளுறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.